நாங்கள் இன்றைய நாளுக்கான பாமு பொருட்களுடன் நேரம். வணக்கம் மிஸ் ஹோலண்ட் அவர்களே. மிஸ் ஹோலண்ட் வந்தாரே. மிஸ் ஹோலண்ட் வந்தவர் காணோம். ஹோலண்ட் காணோம். வந்துட்டாங்களா மிஸ் ஹோலண்ட்? மிஸ் ஹோலண்ட் வந்து கொண்டிருக்கிறார். ஃப்ளைட்டில் ஏறுறார் போல. இப்போ வந்து விட்டார் வெப்சைட் பக்கம். அருணுக்கு காலை வணக்கம். அவ்வளவு தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொருச்சொல் குதி குதி 885வது குதி. யானைக்கு குதிக்க தெரியாது. சிறு பிள்ளைகள் ஏறி குதித்த வண்ணம் இருப்பார்கள். அதாவது கட்டிலில் ஏறி நின்று குதித்து கொண்டு நிற்பார்கள். குதித்து சில வேளை தவறி கூட விழுந்து விடுவார்கள். மலை உச்சிகளில் இருந்து குதித்து கீழே இறந்தவர்கள் பலர், அதாவது தற்கொலை செய்து கொண்டவர்கள் பலர். இப்போது எல்லாம் நாங்கள் அப்படி கேள்விப்படவில்லை. கூடுதலாக படங்களில் தான் அப்படி பார்த்தது உண்டு. குதி குதி எமது குதிக்காலை குதி என்று சொல்லுவோம். குதி செருப்பு போடுறது, குதி செருப்பு போட்டிருக்கிறார், குதி சப்பாத்து போட்டிருக்கிறார். அதே போல் குதி, அந்த குதி காலில் புண்ணுகள் வந்து விட்டால், அதாவது பித்த வெடிப்பு வந்து விட்டால் சரியான வேதனையாக இருக்கும். குதி குதி. சிலர் குதித்து குதித்து நடப்பார்கள். குதி குதி. குறிப்பை சொல்வது குதி என்று. குறிப்பு, அதாவது குறிப்பு பிறந்தவுடன் திகதிகள் நேரங்களை குறித்து குறிப்பு எழுதுவார்கள். முயற்சியையும் குதி என்று சொல்லப்படுகிறது. அகராதி சொல்லாக குறி. முயற்சியுடையான் இகழ்ச்சி அடைய மாட்டான் என்று சொல்லுவார்கள். எதுவும் கடந்து போகும் என்று சொல்லுவார்கள். இப்போது கஷ்டமான காலம், இதையெல்லாம் கடந்து போகும். எதுவும் கடந்து போகும். இப்போது நெல்லா இருந்தவர்கள் பின்னு கெட்டு போவார்கள், கெட்டு போனவர்கள் நெல்லாக வருவார். எதுவும் கடந்து போகும். இதில் குறிப்பு, முயற்சி, கடந்து போகும், இவையெல்லாம் அகராதி சொல்லாக வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லத்தவன் லண்டனில் இருந்து. பொருச்சொல் 884வது பொருச்சொல் சொட்டு சொட்டு. வணக்கம் அணி. வணக்கம் பாருங்க. வணக்கம் வணக்கம். காலை உற்சாக வணக்கத்தை கூறி அமைதியான இல்ல. வணக்கம் அணி. பாமுகவர்களுக்கும் திருடாமர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொய்ச்சொல் என்று குதி குதி. என்னுடைய குதி 1048 குதி. இந்த குதி பல சொற்களை கொண்டு வருகிறது. குதி என்று சொல்லும் போது குழந்தைகள் துள்ளி குதித்து விளையாடுவார்கள். எதிலையும் பயமில்லாமல் ஏறி துள்ளி குதித்து விளையாடுவார்கள். நீச்சல் வீரர்களும் இந்த பாய்ந்து குதிக்கும் போது உயரத்தில் இருந்து குதித்து நீரில் குதித்து நீர்த்துவார்கள். அதே போல் விளையாட்டு வீராங்கனைகள் நீளம் பாய்தல் போட்டியிலும் தானே குதித்து வெற்றியிட்டுவார்கள். குரங்குகள் மரங்களில் இருந்து கிளைக்கு கிளை தாவி தாவி குதித்து செல்லும். குதிகாலால் நடப்பதும் ஒரு யோகாசன பயிற்சியாகும். ஒரு சிலர் குதிகால் வலி வீக்கத்தினால் அவதிப்படுகின்றார்கள். பெருமையில் துள்ளுவதென்று ஒரு சொல் இருக்கிறது. சந்தோஷம் வந்துவிட்டால் நாங்கள் பெருமைப்பட்டு துள்ளி குதித்து ஆரவாரம் பண்ணி கொண்டாடுவோம் என்று சொல்கிறது. அகராதி சிக்கல் இருக்கிறது வாணி. இதுதான் நாங்கள் பார்த்து குதி. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம், வாங்க. எனது குதி, நாங்கள் சிறு வயதில குளங்கரை என்று முன்னுக்கு குதித்து பின்னுக்கு குதித்து விளையாடிய ஞாபகத்தை இந்த குதியில் கண்டேன். அடுத்தது சிறுவர்கள் கதிரையிலிருந்து கட்டில இருந்தெல்லாம் கீழே குதித்து விளையாடுவார்கள். மற்றது குதி உயர்ந்த சப்பாத்துகள் இள வயதில் அதிகமானோர், இன்று வயது முடிந்தவர்கள் எல்லோரும் போடுகிறார்கள். ஆனா முன்பு இள வயதில் போட்ட அந்த குதி உயர்ந்த சப்பாத்துகள், சண்டில்கள், அது ஞாபகத்துக்கு வந்தது. இவ்வளவு தான். நீங்க என்னது குதி என்று கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் வணக்கம். ராஜினி. எனக்கு சிறு வயதில் குதிச்செருப்பு போட விருப்பம். மற்றது சிலருக்கு குதிக்காலில் பித்த வெடிப்பு அடிக்கடி வரும். பக்கத்து வீட்டு குளத்தில் கிணற்று கட்டில் ஏறி தண்ணீருக்குள் குதிப்பேன். மற்றது அம்மா சொல்லுவா எந்த நேரம் குதித்து குதித்து பாயாதையான்னு சொல்லி அங்க இடத்துல இருக்க சொல்லி எந்த நேரம் குதித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்கோ செல்வி நித்யானந்தன் அவர்களே. வணக்கம். காலை வணக்கம் வாணி. காலை வணக்கம். வணக்கம். அதுக்கே வணக்கம் வணக்கம். உற்சாகம் இல்லாம சொல்லுவான். கொஞ்சம் என்னங்க இல்ல? உற்சாகம் கூட்டுங்கோ, கொஞ்சம் உற்சாகத்தோட சொல்லுங்கோ. நானும் குதிச்சு குதிச்சு ஓடி வந்தேன் நானி. ம் எங்கட வீட்டிலையும் சில நேரங்கள்ல ஏதாவது சொன்னா அந்த 4 குதிச்சு அறையக்குள்ள டொப்பண்டு போய் கதவை சாத்தப்பட்டு போடும். அது எல்லா வீட்டில் இந்த கூட வீட்டில் எல்லாரும் பக்கம் தான். இல்ல நான் பெருசா அப்படி போக மாட்டேன். ம் வீட்டுல அப்படி நடக்கிறேன். நீங்க போக மாட்டாங்க, நீங்க போக மாட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி செய்வீங்க. நான் போக மாட்டேன். நீ அது இரும்பாக்க ஏன் சோழி என்று போட்டு அந்த அலையை போடும். ம் போட்டு டொக்கொண்டு கதவை சாத்தி போட்டு பேசாம போயிடுவேன். 2 குதிச்சாரன்னா அங்க உள்ளுக்கு போடுவேன். ம் எதுவும் சொல்லுவதை பிடிக்காது சில நேரங்களில். அப்ப ஒன்னும் சொல்ல இல்லாட்டி அப்படியே போடுவேன். வீட்டிலே சொன்ன போல நாங்களும் சின்ன ஆக்களை சொல்ல குதிச்சு கும்மாளம் போடாது என்று நடுகளும் கதிரையில இருந்து பிள்ளைய சின்னங்கள் பார்த்தா கதிரையில இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடி கொண்டுதான் இருக்கிறோம். நேத்து உங்களோட தங்கச்சின்ற பேரனும் அப்படித்தான் நகரும். அதுல இருந்து அவ எனக்கு டெலிஃபோன் எடுக்க அப்பம்மான்னு கூப்பிடும். கதிரையில இருந்து துள்ளி துள்ளி குதிச்சு கொண்டிருக்கிறேன். அது சின்ன பிள்ளைகளுக்கு அது பழக்கம். அது ஒரு விளையாட்டு மாதிரி. வேற என்னைய குதிக்கிற நானும் சாரியருக்கு கூட சில நேரங்கள்ல குதி ஹை ஹீல்ஸ் மாதிரி ஆக பெருசாக சும்மா நார்மல் போடுவேன். முந்தி போடுற கூட நான் அந்த நாரி வருத்தம் வந்த பிறகு அந்த பேலன்ஸ் இல்லை எனக்கு, அந்த நாரி என்றா போல போடுறேன் இல்லை. அப்ப பெருசா இல்லை, எல்லாத்தையும் கட்டி வெளியில எல்லாம் பேக் பண்ணி போட்டேன். சும்மா அது அந்த பிளட் மாதிரி ஒரு சொட்டு கொஞ்சம் பெருசானது அப்படி தான் இப்ப போடுறேன்னா மற்றமுள்ள பெரிய குதி என்று ஒண்ணு போடுறேன். ஏனமனாக்கள் தேவையில்லை, கொஞ்சம் மங்கள மரியாதை தான் தேவைப்பட்டது. ஆனால் இப்ப அவ்வளவு ஹீல் ஊர்ல எல்லாம் மணலுக்குள்ளேயே தெரிஞ்சது ஊசி மாதிரி ஹீலோட. இப்ப எல்லாம் சில பேர் போடுவினம்மா நீ ஊசி மாதிரி ஸ்ப்ரிங். மனோரா தியேட்டர் சரியான தூரம் எங்களுக்கு. 5 டவுன்ல இருந்து இந்த அங்கால நடந்து போகணும். யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த ஹீல்ஸோட மெயின் ஸ்ட்ரீட்ல நடந்து கூட தூரம் எல்லாம் போய் வந்தாங்க. இங்க வந்து இப்ப போட இல்லாம இருக்குது. யோசிக்கலாம் அந்த அது வயசு சின்னங்கள் கூட இந்த மாதிரி வாணி அந்த ஒரு என்ன குதி இது போட்டுக்கொண்டு பல டான்ஸ் ஆடிவினோம். ஆசையா இருக்கும் அதை பாக்க. இந்த மாதிரி காலையும் சுழட்டி அது செய்வாரு. இல்ல அது வந்து ஹீல் இல்ல, அது வழக்குரிய சப்பாத்து. இந்த ஒரு கிழமை இருக்கும் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் இதுல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அது பழசோ புதுசோ எனக்கு தெரியல. பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு ஹை ஹீலோட வந்து அத வளைஞ்சு நனைஞ்சுதான் வேண்டிய ஒரு நடப்பினோம். அது கீழே விழுந்து போனா, அப்படியே விழுந்து போனா. அப்புறம் ஓடி போய் தூக்கினா அவ அந்த ஒட்டின சட்டை மாதிரி ஒன்று போட்டு கொண்டு வந்து அப்படியே விழுந்தவாணி உடுப்புல இருந்து எல்லாமே அப்படியே வந்து டக்காண்டு அவ போய் பெண்ணுக்கு ஓடி போய் அவ தூக்கி விட்டது. ஆனா ஹீல் வந்து ஒரு அழகுதான். அது இரண்டா சில வேலைகளுக்கு கட்டாய ஹீல் தான் போடணும். ஆமா, சில ஸ்கர்ட்டுகள் டைட்டான ஸ்கர்ட்டுகள் ஹீல்கள் ஒரு வடிவு தான் அது. ஆமா, ரிசப்ஷன்ல வேலை செய்யறாக்கள் கூடுதலாக ஹீல்ஸ் போடுவேன். ஹீல் போடுறது சில இதுகளுக்கு சாரிகளுக்கு எல்லாமே இப்போ இளம் பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரி போட்டு கொடுத்து அழகாக தான் இருக்கும். ஆனா பிற்காலங்கள்ல அது பாதிக்கும்னு சொல்லுவார்கள். இப்படித்தான் நிற்கிறது அந்த பின்னால ஹீலதலுக்கு தாண்டு. ஆனால் அந்த நேரங்கள் நானும் ஒரு அந்த நாரியில வருத்தம் வந்தாப்போல கொண்டே காட்டி படம் எடுத்தவ. அப்ப அந்த ரெண்டும் பேலன்ஸ் இல்லாம போயிட்டு அதுக்கப்புறம் போட வேண்டாமன்று நான் போடுவேன். அந்த மணலுக்குள்ளேயே தெரிஞ்ச டொக்கு போல ஒரு ஹீல் சரியா. இப்ப வந்து கொஞ்சம் பெரிய இதுலயும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது போல ஒரு உணர்வு. சாரி ஹீல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கொடுக்க எனக்கு சரி வராது.
மன்னிப்புறவாணி, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் விட வர போறேன். சரி சரி அதான் நன்றி விடைபெறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மகளே, விடைபெறும் மகளே. எல்லா நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி பிள்ளைகள் வணக்கம் நினைக்கிறேன். கேட்டு நன்றி இனியவர்களும் வரலாம் குதி குதி சிலர் சொல்வார்கள் தானே என்ன நான் அவர்கிட்ட கேள்விக்க நீ குதிச்சு கொண்டு நிற்கிறான்னு சொல்வார் அதான் ஒருத்தர்கிட்ட கேட்டா இன்னும் ஒருவர் அவருக்கு சர்வனண்டு கதைக்கிறவர் நான் கேட்டது அவர்கிட்ட நீ ஏன் குதிச்சு கொண்டு நிற்கிறான் ஆமா. சுடுதண்ணி ஊற்றப்பட்ட இது மாதிரின்ட்டு. ஆனால் நம்மவர்களில் இப்போ டாக்டர் வெனிதா அவர்களும் சொல்லுவார்கள் எத்தனை பேர் எங்களது கை கால்களில் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம். இப்போ குதிகள் எல்லாம் பலர் உண்மையில் கவனம் செலுத்துறதில்லை. இப்போ ஊர்லேயே நாங்கள் கிணத்துகளில் முன்னாடி தேய்ச்சி குதிய அந்த கல்லில் அதுக்கு இவ்வளவு எல்லாம் இதான்றது. ஆனால் இங்கே வந்து அந்த வசதியும் இல்லை இருந்தாலும் இல்ல இங்கேயும் மாதிரி அந்த கிரேப்பர் மாதிரி காலில் தேய்க்கிறது இருக்கு தானே வெளியே. இல்லை இல்லை எல்லாமே இருக்கு என்னத்துக்கு இல்லை அதை இல்ல அதை இதண்டு போட்டு கொஞ்சம் ஒயில போட்டு விட்டாலோ ஒரு கிரீமை போட்டு விட்டாலோ வராது. சரியான குறைவு. இப்போ இந்த காலகட்டங்கள் இந்த அவசர நிலைகளில் அதை எடுத்து அதுக்கு கிரீமை போட்டே தேய்ச்சி கொண்டு நிற்க போயினோம். ஆனால் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இப்போ சமன் நேரங்களில் சில காலைகளில் வெடிச்சு போய் அப்படியே பிளட் வந்து அந்த ரத்த என்ன இது பித்த என்ன சொல்றது பித்தவடிப்பு அது இருந்தா கஷ்டம். அதுல கவனிக்கிறதும் கஷ்டம். தங்கச்சி எல்லாம் கத்துவாள் சரியா 100 கால் வைக்க இல்லாம கிடக்குண்டு. ஆனா இப்ப அந்த அலோவேரா அந்த கிரீம் கொண்டே போட்டு போடுவானே வசலினும் போட்டு இப்ப இல்ல. அது நல்ல மருந்து எல்லாத்துக்கும் பொதுவா போடலாம். அது சனங்கள் பாவிக்கிறது இல்ல. அங்க மரமே இருக்குது வீட்டுலயே. அதுகளே அந்த ஃப்ரெஷ்ஷாவே எடுத்து வடிவா தேய்க்கலாம். எல்லாம் பஞ்சி தான். எல்லாத்துக்கும் பஞ்சி பிடிச்சு போய் தெரியுது. எல்லாம் பஞ்சி எல்லாம் பஞ்சி அண்டு இல்லை. இப்ப எல்லாம் காசை கொடுத்தா குளிசை கிடைக்கும், காசை கொடுத்தா கிரீம் கிடைக்கும். அவன் என்ன இதுகளை போட்டு அவங்க செய்யறாங்க. அவன் செய்யறது. ஆமாம். அதை நாங்க யோசிக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தா எங்கட தங்கச்சியின் வீட்டுல எங்கட வீட்டை நின்று கொண்டாடுல நின்று கொண்டு போய் ஒரு இது நட்டு வாங்கி 10 வச்சிருக்கிறான். சமருக்கு ஜூஸ் அடிச்சு குடிப்பிடும். வேற இதுகளை போட்டு அதுலயும் அந்த வெட்டி போட்டு சொல்ல ஜூஸ் அடிச்சு குடிக்கிறார். சத்தியம் குடிக்கிறது கூட ஜூஸ் அடிச்சு குடிக்கிறாரு சொல்லுவாங்க. நாங்கள் இங்க எல்லாத்துக்கும் வாங்குறேன். நீங்கள் என்ன கோயிலுக்கு போறடி உண்டைக்கு பிள்ளைக்கிட்டு நிக்க மத்தியானம். சரி. அப்ப அப்படிய பூசை இல்லையா வெள்ளெண்ணம் இல்லையா உங்களுக்கு? எங்க கோயில்ல வெள்ளெண்ணெய் பூசி ஆயிந்தாக்கி இந்த தண்ணி ஊத்துறது விடிய வைத்தோக்க நடந்தோண்டே இருக்குமா? இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். நான் போய் இல்லாத இன்றைக்கு காலையில நட்டு போறது. நான் மத்தியானம் தான் போகலாம். இல்ல 6 கால பூசை இருக்கு தானே. எத்தனை மணிக்கு பூசை தொடர்ந்து? அப்படியா? நான் மத்தியானம் போயிட்டு பக்கத்துல சிவன் கோயிலுக்கு கும்பிடுத்துட மாட்டேன். விரதம் இல்ல சைவம் கோயிலுக்கு போனாச்சு. உங்கள் விரதம் எல்லாமே இனிமே பாடத்துல கட்டாது. உங்கள் வீட்டு விரதமோ? எங்கட வீட்டுல விரதம் தானே. அவ வெள்ள நான் வேலையை போட்டு வேற எல்லாம் தூஞ்சு எல்லாம் தாண்டு ஓட்டி விளங்கல சாப்பாடு இல்ல. நான் சொன்னேன் இவ்வளவு காலம் அவர் இல்லாமல் இருந்து போன முறைக்கு முதல் வருஷம் இலங்கைக்கு போய் அந்த தண்ணியெல்லாம் ஊத்திட்டு போட்டு இப்போ போன வருஷம் ஒரு நேரம் இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பிட சொல்லி சாப்பிடுவார். சமைக்கிறார். எல்லாரும் சமைக்கிறதுக்கு எங்கள் 2 பேர் தானே. நேற்று சமைக்க சாப்பாடும் கிடக்குது மறக்கறே தானே. நாங்கள் இப்ப 3 நாளா அப்ப நான் விரதம் இல்ல தானே சாப்பிட்டு இருப்பேன். ஆனா வேற ஃப்ரெஷ்ஷா எல்லாம் சமைப்படுது. அங்கால டெலிபோன் கதைச்சு சமைப்படுது. அங்க இலங்கையில இருந்து தங்கச்சியும் இந்த எங்கட மரக்கறிகள் இருக்கா? இல்ல சில நேரங்கள்ல கிடைக்கும். இப்ப நான் அந்த சப்பட்ட அவரக்காய் அதுல அந்த சின்ன நான் அவரைக்காயும் இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்தேன். நான் பீட்ரூட் கிடக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு, கேரட் இருக்குது, சோயா இருக்குது. அதான் நேற்று அந்த பூரன் கோலன்னு சொல்றேன். என்னன்னு சொல்றேன் பொன்னாங்கானி மாதிரி இருக்குமா அது நேற்று வறுத்தது. அதுவும் கிடக்குது. நானும் சாப்பிடுவேன். இவர் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடுவேன். நேற்றும் வேற இரவும் ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் இல்லை. நேற்று ஏதோ மரக்கறி போனா சரி. இனி நாளைக்கு மரக்கறி, நாளண்டைக்கு அப்படியே தொடர்ந்து எங்களுக்கு அங்க கொடியேறிட்டு இது காளி கோயில் சிவன் கோயிலும் காளி கோயில் சேர்ந்தது. அப்ப அது இன்றைக்கு தான் கொடியேற்றம்.
ஜானடிசன் அவர்கள் எங்கேயும் போகிறதா ஆம் சொன்னவர் நானும் பார்த்தேன் வாணி. காலமே வந்தவர் ஜானடிசன், இப்போது காணவில்லை. அவரை காணோம். சரி, நாங்கள் தினக்காவிக்குள்ளே செல்வோம். ஆம் தினக்காவி எளியவர்களின் ஆக்கங்கள் ஓ, எல்லாமே இருக்கு. 10 மணிக்கு குடும்பம் வலயம். மற்றது டாபிக் அதுக்குள்ளே இருக்கு பாருங்க, மருத்துவ நேரம். ஓ, பார்த்தேன், நான் பார்த்தேன். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2113 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. அன்பை அளந்திடுவாய், அழிக்கும் வெறுமாய் அள்ளியே வழங்கிடும் அன்புக்கும் எல்லையது அகிலத்தில் உண்டோ. அழிக்கும் வெறுமாய் அள்ளியே வழங்கிடும் அன்புக்கும் எல்லையது அகிலத்தில் உண்டோ. அன்னை கருவாக்கி பின்னை உருவாக்கி முன்னை பயனேகி முளைத்த பெரு விருட்சம். அன்னை கருவாக்கி பின்னை உருவாக்கி முன்னை பயனேகி முளைத்த பெரு விருட்சம். கருணை நீரூற்றி களங்கம் அது மாற்றி கற்றோர் வழிகாட்டி உளவிடும் உயர்விதுவோ. கருணை நீரூற்றி களங்கம் அது மாற்றி கற்றோர் வழிகாட்டி உளவிடும் உயர்விதுவோ. மானிடம் நோக்குவது மனித நேயம் கூட்டுவது அன்புக்கு ஈடு இது ஈங்கு. அதுவே உயிர்நிலையாமோ. மானிடம் நோக்குவது மனித நேயம் கூட்டுவது அன்புக்கு ஈடேது ஈங்கு. அதுவே உயிர்நிலையாமோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகள் ஓ, சிவராத்திரிக்காகத்தான் திரும்பி இந்த அன்புக்கு ஆ, இந்த கவிதை போட்டு இருக்கிறேன். நல்ல சொல்காளர்கள் நல்ல இதா நல்லா இருந்தது. பிரச்சரல் வாங்க. ஓ, இது அங்கே அங்கே ஒரு சத்தத்தை காணேன். தினக்கவி வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் அணி. பாமுக உறவுகளுக்கும் நராமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி இன்று 401. ஆமா, 401 ஆகிறது தினக்கவி. ஒன்று ஒன்றாய் மாறி ஆராய் பாய்ந்து ஓடி குளம்புட்டை ஏரிகளாய் நிலத்தினுள் பெருகி தோண்டி பெற நினைப்போர்க்கு ஊற்றாக சுரந்து பொங்கி ஒவ்வொரு மன்னிக்கவும் தோண்டி பெற நினைப்போர்க்கு ஊற்றாக சுரந்து பொங்கி ஒவ்வொரு இனத்துக்கும் வளர்ச்சிக்கும் பெருக்கத்துக்கும் துணையாகி ஒவ்வொரு இனத்துக்கும் வளர்ச்சிக்கும் பெருக்கத்துக்கும் துணையாகி உலகையே மகிழ்விக்கும் நீ சில வேளைகளில் ஏன் கொடூரமாய் உன் ஆவேசம் காட்டுகின்றாய். சில வேளைகளில் நீ ஏன் கொடூரமாய் ஆவேசம் காட்டுகின்றாய். மக்களை சோகத்துக்கு ஆளாக்குகின்றாய். யாரும் சொல்லுங்க பாப்போம். திருப்பி திருப்பி வாசிங்க. நான் கொண்டு தரேன். ஒன்று ஒன்றாய் மாறி ஆராய் பாய்ந்து ஓடி ஒன்று ஒன்றாய் மாறி ஆராய் பாய்ந்து ஓடி குளங்குட்டை ஏரிகளாகி நிலத்தினுள் பெருகி குளங்குட்டை ஏரிகளாகி நிலத்தினுள் பெருகி தோண்டிப்பெற நினைப்போர்க்கு ஊற்றாக சுரந்து பொங்கி ஒவ்வொரு இனத்துக்கும் வளர்ச்சிக்கும் பெருக்கத்துக்கும் துணையாகி உலகையே மகிழ்விக்கும் நீ சில வேளைகளில் ஏனோ கொடூரமாய் மாறுகின்றாய். மக்களின் சோகத்துக்கும் திட்டுக்கும் ஆளாகின்றாய். மழை நீர் வெள்ளம் அதுகளுக்கு தண்ணீர் வெள்ளம் மழை வான்மழையைத்தான் சொன்னேன். வான்மழைதான் அப்படியே எல்லாத்தையும் தந்து போட்டு என்ன சாப்பாடு கேட்டா அதுதான் சொல்லி நான் எழுதுனேன். இன்னும் அதை எழுத இருந்தா அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கலாம். அது நீங்க மறைமுகமா கொஞ்சம் போட வேணும். போட்டாதான் அதுக்கு சரியாகணும். மூளைக்கும் வேலையா இருக்கும். பூடகமா எழுதணும். என்ன என்னடா இது நீரூற்று நீங்க கீழே இருந்த தோண்ட அதுவும் வரும். மனுஷருக்கு மாவை வச்சு தண்ணி ஊற்றி அதுக்குள்ள தேங்காய் பூ போட்டு தேங்காய் பூ தடை போட்டு தந்துட்டு இதை என்ன கேட்டா அது புட்டு தானே. அந்த புட்டை கூட சில பேர் சொல்ல மாட்டேன் தானே. இல்ல அந்த புட்டை கூட சில பேர் சொல்ல சமையல் தெரியாதவனுக்கு சொல்ல மாட்டான் தானே. சமையல் செய்யல. இப்ப நான் என்ன பொறுத்தளவுல நான் சமைக்கிற குறைவு.
சமையல் தெரியாதா உங்களுக்கு? இல்ல நான் வீட்டுல ஆளை வச்சிருக்கிறேன் சமைக்கிறதுக்கு. அப்ப அவங்க அப்படி கொடுத்து வச்ச நீங்க. வீட்டுக்காரர் தான் நமக்கு சமைக்கிறது. நாங்க அங்க இங்கேயும் ஓடுபட்டு தான் விரிகிறோம். சமைக்கிறதே இல்லையான்னு சொல்றதுக்கு அது என்ன புறாய்? அது பெருமை. நான் இதுக்குள்ள இருக்கிறது அதுக்குள்ள வருது அப்படியெல்லாம் இருக்கிறேன். கொடுத்து வச்சிருக்கோம். தச்சமயம் ஹாலிடேக்கு போனாரண்டா கூட நான் அந்த இதுக்கு தான் சமைப்பேன். இல்ல ஆனா சமைப்பீங்க தானே? சமையல் தெரியும் தானே. நான் போயேக்குள்ள பிள்ளைக்கு எல்லாம் நான் செய்து வச்சு கொடுத்தானே போறோம். சமையல் தெரியும் தான். தெரியாத அது தெரியாமல் இருக்கிறோம். பலரிங்க சமையல் குறிப்பு சொல்லக்குள்ள எனக்கு சிரிப்பு வருது. புத்தகத்தை பார்த்து சமைக்கிறீங்களா சொல்றேன்? இல்ல இல்ல புத்தகத்தை பார்த்து சொன்னாலும் அவங்க சொல்லுற விதம் எப்படி தாளிக்கிறது இப்படி கொடுத்தாலும் தாளிச்சு சொல்லுவாங்களோ தெரியாதுன்னு. ஐயோ இல்ல இல்ல ஐயோ சொல்லுவேன் இப்படி இப்ப எனக்கு சிறப்பு வரும். சரி நீங்களா ஒரு தடவை நான் சொன்னா நம்பி இல்லைன்னு சொன்னா நான் வீட்டுல இருந்து அம்மாவோட இருக்க மாட்டேன். நான் ஒரு வேலையும் செய்யலையாண்டா ஒரு செய்யல தானே ராஜினி. ஆனா சில பேர் அந்த உதவி அம்மாவுக்கு சமைச்சுக்கு உதவி இருந்தான். அதையாவது நீங்கள் சொல்றீங்க. நான் கல்யாணம் செய்து உங்களை அந்த ஒரு அக்கா தான் கூட மீன் வெட்டி தருவா, சமைக்கிற கறிகளை கூட. நான் கணவாயோ அதுகள் ரெண்டு ஒன்றும் சமைக்க மாட்டேன், பேச குத்த மாட்டேன். எல்லாம் கணக்கா தண்ணி தண்டு போட்டு எல்லாம் செய்து போட்டு பகுதி என்ன என்னன்னு சொன்னா அம்மா கடைசி தங்கச்சி தான் எல்லாம் செய்வா. அம்மாவுக்கு உதவி சமையல் இதற்கெல்லாம் செய்யறவ. பின்ன அம்மா அவன் குட்டி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா. சொன்னா இன்றைக்கு நீ சமையாண்டு. அப்ப நான் என்ன செய்தேன், அண்டை கண்டு கணவாய் கொண்டு வந்துட்டுனா அந்த கணவாய்க்கு அம்மா சொல்லிடுற மீனண்டா அரைச்சித்தான் வைக்கணும்னா உண்மையிலே எனக்கு அரைக்க தெரியாது. சொன்னா கணவாய்க்கு கணவாய் கொண்டு வந்தபடியா அது தூள் போட்டு வைக்கணும். அப்போ நான் பார்த்தா அண்டை கண்டு தூள் இல்லை. அப்ப அண்டிகிட்ட போய் வேணும்னா இல்லை, நீ 15 மிளகாய் போட்டு இப்படி வறுத்து அதை இடிச்சுத்தான் போடணும் வேணும்னு சொல்லி போட்டு போயிட்டா. நானும் என்ன செய்தேன், 15 மிளகாய்க்கு தாச்சியில போட்டு ஒரு சிரட்டிய முழுக்க ஃபுல்லா இடிச்சு விட்டேன். அது அவ்வளவும் கருப்பா வந்துடுது, அவ்வளவு மிளகாய். அதைத்தான் போட்டு விட்டேன். நான் ஒரு தினம் மண்டை கனவா கறி சாப்பிடு. அதோட சரி கனவாக்கி தலைமுடியாச்சு. வாழ்க்கையில கனவா கறி கறி. சரி இது ஒரு நாளைக்கு நாங்க எடுத்து போது உள்ளுக்கு இருக்கிற மைய எடுத்துட்டு போட்டீங்களா இல்லாட்டி மிளகாய் போட்டு தான் கருப்பா போச்சா? மிளகாய் 15 மிளகாய்க்கு தாச்சியில அடுப்புல போட்டு ஒரு சிரட்டையை எரிச்சு விட்டேன். அது அந்த சிரட்டை முடியும் மட்டும் பார்த்தாலும் அது மிளகாய் முழுக்காய் செஞ்சு போச்சு. ஆனா இங்க வந்த பிறகு நான் கண் பார்க்க கை செய்ய மாட்டேன். அம்மா செய்யறத பார்த்து நாங்க செய்யறோம் தான் செய்வோங்களா செய்யலாம் தான். வாணி இன்றைக்கு என்ன இவருடைய ஜியாக்கா அந்த கவிதை இல்லையா வாணி? அவரை காணும். பதிவில போட்டு இருக்காதா? ஓகே ஓகே. 2 பேருடைய கவிதைக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். வேற என்ன? அதான் அடுத்த தரம்பாணி அதான் தலைப்படுக்கைகள அந்த ஆலயங்கள் இங்க தேவையா தேவையில்லைன்ற மாதிரி ஒரு தலைப்படுங்கோ ஒரு கதைக்க வேண்டும். ஏன் இப்ப இந்த தேவையா இல்லையா இல்ல ஆலயங்கள் அந்த நாட்டுல இல்ல அதோட சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை கதைக்கல. இல்ல இல்ல அதுக்குள்ள குடும்பங்க விலையா மாதிரி சம்பந்தப்பட்டது அதுக்குள்ள கதைங்க. சரி இன்றைய நாளுக்கான இளையோர்களால் பக்கம் செல்வோம். நன்றி வணக்கம். சிவாஜி நீ வந்தது இருக்குது ராணி.